ஹாய் மக்களே, எங்கள் நாத்தனாருக்கு தாங்க சீமந்தம் நடந்தது. அங்கே தாங்க போனோம். இந்த வீடியோ எப்போ எடுத்தது, எப்போயோ போடலாம்னு நினச்சேன். ஆனால் போட முடியலைங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன். நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுங்க, பையன் பிறந்தார். உங்கள் பிளெஸ்ஸிங் ரொம்ப முக்கியங்க. பிளெஸ் பண்ணுங்க எல்லோரும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்ளை பண்ணுறேங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுங்க, குழந்தையும் பார்க்க போனால் அந்த வீடியோவும் இதில் வரும் பாருங்கள். குழந்தைய பார்க்க போனோங்க. குரோம்பேட்டில் தான் அவங்க வீடு, எங்கள் நாத்தரோட வீடு. அங்கே தான் நடந்துச்சு. அழகாக முடிஞ்சுதுங்க. பார்த்துட்டு தான் வந்தோம். மறக்காமல் குழந்தைய ப்ளஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு மொத்தம் லைக் போட்டுருங்க மக்களே, மறக்காமல். இந்த நாங்கள் கிளம்பிட்டு பார்த்துட்டு போனோங்க. இதை கிளம்பிட்டோங்க. குரோம்பேட்டுக்கு தாங்க போகிறோம். நல்லபடியாக ட்ராவல் முடிஞ்சு நானே, என் பையன், என் பொண்ணு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வண்டியில் வந்துடுறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ரோடு போடுறாங்க, ரோடு கொஞ்சம் கரெக்டாக இல்லைங்க, சரியாக இல்லை. அதனால் நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் வந்துவிட்டோம். நல்லபடியாக பாப்பாவை பார்த்துட்டு தாங்க சாப்பிட்டோம். இவங்க தாங்க எங்கள் நாத்தனார் இவங்க தாங்க. இந்த என் பாப்பா. நாங்களாம் மேலே மொட்டை மாடியில் சாப்பிட்டு அழகாக கிளம்பிட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி எப்போனா மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுறது. இந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டுங்க, எங்கள் தம்பி, எங்கள் நாத்தனோட வீட்டுக்காரர் தாங்க பிரியாணி செஞ்சார். நல்லா சூப்பராக செஞ்சாருங்க. உங்களும் எங்கள் தம்பி. சாப்பாடும் நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இவரோட பையன் தாங்க பிறந்திருக்காரு. இவருக்கு தான் பையன் பிறந்திருக்காரு. சிரிக்கிறாரு பாருங்க. அவ்வளோதான் மக்களே, பாய்.